இன்றைக்கி நம்ம 14 கீழ்க்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த நூல் பற்றி பார்க்க போகிறோம். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் அப்படின்னா அது களவழி 40 தான். களம் அப்படின்றது 2 வகைப்படும். ஏற்களம், போர்க்களம். நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏற்களம், பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம். இந்த போர்க்களத்தை பற்றி பாடுற நூல் தான் களவழி 40. இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிலிட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியதே இந்நூல். அப்போ களவழி 40 ஆசிரியர் யார் அப்படின்னா பொய்கையார். நடைபெற்ற இடம் கழுமலம். யார் இருவருக்கு இடையில போர் நடந்தது அப்படின்னா சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறை. யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம் என்பர். அப்போ பரணி அப்படின்ற இலக்கியம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்த நூல் எது அப்படின்னா இந்த களவழி 40 தான். இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு. அப்போ இதோட இறுதி வார்த்தை என்னன்னு முடியும் அப்படின்னா அட்டக்களத்து அப்படின்னு முடியும்.